வாங்க வீட்டில் எள் உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் வந்து 1 கப்பு எள் எடுத்துக்கினேன். அதே கப்பில் வேர்க்கடலை எடுத்துக்கினேன். அதுக்கு தேவையான வெல்லத்தை எடுத்துக்கினேன் நான். நிறைய வெல்லம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஈரப்பதம் அதிகமாகிடும். நம்ம இது 2த்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நம்ம சமையல் பண்ணுறோம் வீட்டில், அதனால் எவ்வளோ நம்மளுக்கே தெரியும். நிறையவும் போடக்கூடாது. இது வந்து சம்மந்தி எள் நல்லா க்ளீன் பண்ணி தான் வரும். அதனால் இதை ஒரு பாக்கெட்டு அதை ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். 2 ஏலக்காய். அதுக்கப்புறம் வெறும் சட்டியில் நம்ம எள்ளை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கருகிடக்கூடாது. ரொம்பவும் வறுக்காமையும் இருக்கக்கூடாது. கசப்பு தன்மை வரும். ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதே கடாயில் வேர்க்கடலையை போட்டு நல்லா அதுவும் கருக்கு முறுக்குன்னு நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் கருகக்கூடாது. கருத்துச்சுன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டே மாறிடும். அதுக்கப்புறம் இது 2யும் தட்டி ஒரு தட்டில் ஆற வைங்க. இது நல்லா தட்டில் ஆறினா தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்சம் ஆறணும். அதுக்கப்புறம் மிக்சியில் 2 ஏலக்காய் போட்டுக்கிட்டு நம்ம உடச்ச வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் நிறைய சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது ஈரப்பதமாக இருக்கும் பார்த்திங்களா, அது ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆற வச்ச எள்ளும் வேர்க்கடலையும் போட்டு மிக்சியில் நல்லா நல்லா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்சி திருப்பியும் அந்த ஒரு தட்டில் தட்டி ஆற வைக்கணும். நம்ம கைக்கு தகுந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கணும். இதில் நெய் கையில் தடவிக்கலாம். இல்லைன்னா இதில் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். இதுக்கு விட நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கினாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மணமாகவும் இருக்கும். நெய்யும் நல்லா மணமாக இருக்கும். இது ரெடி பண்ணி நம்ம ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது எல்லா வயதிற்கும் ஏற்ற மாதிரியான பொருள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்காக டைம் ரொம்ப எடுத்துக்க தேவையில்ல. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.